வணக்கம் ஸ்பாட்டன்ஸ் அண்ட் வெல்கம் டு கோஸ்ட் ஆஃப் கேமிங். ஓகே ஸ்பாட்டன்ஸ், கடைசி பார்ட், அதாவது 9வது பார்ட்டில் என்ன நினச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மிஷன் தான் பண்ணோம். ஓல்வன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட மைனர்ஸை வச்சு அவங்கள வற்புறுத்தி சொல்ல கேட்காம ரொம்ப ஆபத்தான அளவுகளுக்கெலாம் ரொம்ப அதிகமான டீப்பான இடத்துலலாம் நம்ம தோண்ட விட்டான் மைனர்ஸை. அது தோண்டும் போது பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு அடிபட்டுருச்சு. அவன் நம்ம செயின் ஸ்கிராப்பில் வைப்பான். அவன்கிட்ட பேசுகிறப்ப நான் மட்டும் இப்படி இல்லை, இன்னும் ஏகப்பட்ட பேர் அங்கே இருக்காங்க, அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கு முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுன்னு கேட்பான். சரிடா நான் பார்த்துக்கண்டா, நான் மக்களின் நலாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்புவோம். போய் பார்த்தா அங்கே அதுக்கு மேலே பெரிய பிரச்சனையாக இருக்கும். மற்றவங்களுக்கு அடிபடக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம அங்கேயே கிளம்பியிருப்போம். பார்த்தா அது நடந்து முடிஞ்சிடும். ஒருத்தன் முடியாமலே கிடப்பேன். அவனோட ஃபோர்மேன் மேனேஜர் இருப்பான். அவன்கிட்ட கேட்குறப்ப இந்த மாதிரி நாங்கள் உள்ளே போனோம், ஏதோ ஒரு பாம்பு மட்டும் தப்பாக வெடிச்சிச்சு, ஏற்கனவே ரொம்ப அதிகமாக தோணும், ஆனால் அது வெடிச்சனால என்னால் யாரும் காப்பாற்ற முடியலன்னு 2 பேர் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லியிருப்பான். நம்ம உள்ளே போய் அந்த வெடிச்சதுனால தண்ணி வேறு ஃப்ளட்டாக இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பான். நம்ம உள்ளே போய் அதை சரி பண்ணி அந்த 2 பேர்த்தையும் காப்பாற்றி வந்துடும் ஸ்பாட்டன்ஸ். இதான் பார்த்தீங்கன்னா போன பார்ட் நடந்துச்சு. ஓல்வண்டோட கதை இன்னும் போயிட்டுருக்கு. சைடு மிஷின் நினச்சா அது இன்னும் போயிட்டுருக்கு. இன்னைக்கான கண்டென்ட் ஓகே ஸ்பாட்டன்ஸ் தான் கடைசியாக பார்த்த எபிசோடு. வாங்க இன்னைக்கு எபிசோடு என்ன நடக்குதுன்னு உள்ளே போய் பார்ப்போம். வாங்க உள்ளே போவோம். ஆனால் உண்மையிலே வேர்ல்டு பக்காவாக பண்ணியிருக்கேன் ஸ்பாட்டன்ஸ். ஓகே இந்தா ஓகே அந்த 2 பேரை காப்பாற்றி விட்டோம். இப்போ சைடு மிஷன் போவோமா, இதுக்கு போவோமா? மெடிசனை போடணும். நான் மெடிசனை பார்க்கவே இல்லை. ஃபைட்டில் ஃபுல்லாக காலியாக போச்சு. ஓகே வாங்க போது சேஞ்ச் கரா போயிடுவோம். ஏப்பா வந்தாச்சுப்பா சயின்ஸ் கிராஃப்ட்டுக்கு. ஓகே இந்த ட்ராவலிங் தான்ப்பா. ஓகே மில்டப் இவன் மிஷினை முடிச்சிட்டோம் நம்ம. நான் சொல்லலை, இதுக்கு தான் 2-3 சைடு மிஷின் எடுத்துக்கணும். போகிற வழியில் நம்ம எல்லா மிஷினும் பண்ணலாம். ஓ அவங்க திருப்பி அந்த டிஸ்டர்ப் பண்ணாங்க, ஆனால் அந்த தைரியமாக அவங்களை எதிர்த்துட்டேன். பரவாயில்ல, எப்படி சொல்கிறா? நான் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சப்ப 3 ஸ்பூன் உப்பு போட்டேன். 2க்கு பதிலாவா? நான் கூட பெருசா பண்ணி நினைச்சேனடா. சரி பரவாயில்ல, முதல் ஸ்டெப்பு சின்ன ஸ்டெப் இருந்தாலும் பரவாயில்லன்றா. நீ உனக்கு வேணும் சொன்னா எடுத்துட்டு வந்துட்டேன். நீ எனக்கு இன்ஸ்பயர் பண்ண மாதிரி நான் உனக்கு கண்டிப்பா திருப்பி ஒரு ஃபேவர் பண்ண போறேன். ஓ நம்ம சமையல் பண்ணி தரான் போல. ரொம்ப சந்தோஷமா பண்றானே. நீயே சாப்பிட்டீங்க நல்லாங்க சொல்லக்கூடாது. சொல்லிட்டேன். நாங்கள் சொல்லணும்டா சாப்பிட்டேன் நான் காலையான்னு. சமையல் ப்ரோக்ராம் வர மாதிரி அவனே சாப்பிட்டு அவனே நல்லா இருக்குன்றேன் சமைச்சிட்டு. ஓகே நம்மளும் பிடிச்சிருக்குன்ட்டா, அதனால ஒத்துக்கிறேன். அடுத்த தடவை அதே மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் கண்டிப்பாக என்ன தான் ஃபைன் பண்ணணும். அதே உனக்கு அடுத்த டிஷ்ஷு எப்போவுமே ஃப்ரீ தான் அப்படின்னா. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் உனக்கு நீயே பார்த்துக்கணும். இது நடந்தா திருப்பி நான் அடுத்த போர்ஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓப்பா திருப்பி உப்பை கூப்பிடுறாங்க. ஓகே இந்த சைடு கஷ்டம் முடிச்சாச்சு. இங்கே வேற என்ன இருக்கு? ஸ்கில் பாயிண்ட் நல்லா தரானுங்க. ஃபுட் ப்ரொவிஷன் டெம்பரரி பெனிஃபிட்ஸ். ஒவ்வொரு ஃபுட்டும் நமக்கு ஒவ்வொரு அட்வான்டேஜ் தருங்க. இப்போ இந்த அது பார்த்தீங்களா, நம்ம ஹெல்த்தே 250 தான், 313 போயிடுச்சுப்பாங்க. அவன் இது குறிப்பிட்ட டைமிங் இருக்கும் நம்மளுக்கு. சில சாப்பாடு நம்ம உயிரியை குறைக்க கூடாது குறிப்பிட்ட நேரத்துக்கு, சில சாப்பாடு எக்ஸ்ட்ரா உயிர் தரும். இந்த மாதிரியா பண்ணும். ஓகே லெவல் 5 வந்துட்டோம். ஆமாம் அடுத்தது ஃப்ரீன்டான்ல, வாங்க ஃப்ரீயாக தான் வாங்குவோம். அதை மறந்துட்டேன். இவ்வளோ இருக்கா? இந்த ஸ்டூ எதுக்கு யூஸ் ஆகும்? ஹெல்த் 20% கூட கொடுக்கும் 3 நிமிஷத்துக்கு. இது கான்சன்ட்ரேஷன் போகும்போது டைம் இன்னும் ஸ்லோ டவுன் பண்ணுமா? ஓ ஆனால் அது தேவையில்லைப்பா, ஸ்கில்லுப்பா. எல்லாத்தையும் சும்மா 2 வாங்கி போட்டுருமா? எவ்வளோ நான் பார்க்குறேன். நோ காஸ்ட்டு தாங்க இருக்குது. இதுக்கு எது ரேட்டு கூடன்னு பார்த்தோம்னா அதை வாங்கலாம். கறி இது எவ்வளோ வச்சுருக்காங்க? இன்னும் எல்லாத்துக்கும் ஒரே தான் இது. 2 வாங்கிடுவோம். ஓகே அடுத்தது ஏடா ஒன்று தானடா வாங்கினேன், எல்லாமே ஃபுல் வருது. சரி ரைட் என்னமோ. இதுக்கு ஸ்கில் பாயிண்ட் கிடைக்குது, நல்லா இருக்கே. ஓகே அடுத்து இது என்னமோ டப்பா காமிக்குது. என்ன இது?
இது ஒரு டெனாக்கோட கேம். எப்போவுமே சீட் ஓப்பனாக இருக்கும். ஓ அவ சொல்லுதா இப்போ டெனா கேம் விளையாடுவோன்றா. ப்ளே மிஷின் ஸ்ட்ரைக். நல்லா இருக்கே. எவ்வளோ விளையாடுறியா? வா நான் போர்ட் செட் பண்ணுறேன். இல்லை நான் போய்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான். ஓ முதல்ல விளையாட போறியா? கவலைப்படாத, நான் உங்களோட ஈஸியாக விளையாடுறேன். ஏதாவது பீஸ் இருக்கா? ஒன்றுமே இல்லை. அப்போ உனக்கு லக்கு என் எக்ஸ்ட்ரா செட் இருக்கு. டெனாக்கோட ஒரிஜினல் ஃபர்பிடன் வெர்ஷன் தான் எடுத்துட்டு வந்தது. வா 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 நான் எப்படி உனக்கு சொல்லி தரேன். அதே மாதிரி நீ ஜெயிச்சேன்னா உனக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒன்று தரேன் அப்படின்றா. என்னன்னு பார்ப்போம் வாங்க. என்னன்னு தான் பார்ப்போமே, விளையாட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேம் விளையாட போகிறோம் நம்ம. எப்பா உலக ஒஸ்ட் கேமுங்க சாமி, தெரியாம கேட்டேன்டா விட்டுறான்ற மாதிரி இருக்கு. வா வெளியே வாப்பா சாமி. நான் வரவே மாட்டேன் போடி, உன் சங்காத்தியமே வேணாம் எனக்கு. எப்பா கொண்டுட்டாங்க. வாங்க அடுத்த வேற கிட்டா போவோம். அப்பா ஒரு கேம் என்னன்னு கேட்டது தப்பா அறுத்துட்டாங்க. செஸ் கேம் மாதிரி இருக்குங்க. அதுக்கு என்னென்னமோ ரூல்ஸ் சொல்கிறா செய்கிறா. கொண்டுட்டானே எங்கே போகலாம்? இப்போ என்ன மிஷின் பண்ணலாம்? முதல் போய் நம்மளோட இதை பிடிப்போம். நான் சொல்கிறேன் ஸ்பார்டன்ஸ், நீங்கள் ஃபர்பிடன் மிஷின். சரி ரைட்டு, மெயின் கோஸ்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். இன்னும் எங்கே இருக்கான்னு தெரில. ஏய் என்னடா என்னங்க மிஷின்ஸ் அதிகமாக இருக்குது. ட்ராப்லாம் செட் பண்ணியிருக்காங்க. எங்கே போயிருக்கோம்? ஓ ட்ராப்லாம் இவன் ஏரண்ட் வச்சு போய்க்காம போகிறாங்க. நம்ம ஏரண்ட் தேடியெல்லாம் போயிட்டுருக்கோம். இந்த மொத்த ஏரியாவும் ட்ரிப் பண்ணியிருக்காங்க. என்ன சவுண்டு இருக்குது? அழகானா காப்பாற்றுறேன் கவலைப்படாத. நான் என்ன பண்ண முடியுது பார்க்குறேன். ஓ அவங்க ட்ரிப் ஆயிருக்குள்ள கொண்டு வா, நான் பார்த்துக்கிறேன்டா. என் இஷ்டத்துக்கு அடிச்சுக்கிறேன்டா. விட்றா போய் அவனை பத்தக்கணும் குத்திடுவோம். நம்ம இருக்கு. ஓ ட்ரிப் ஆயிரா. எங்கிட்ட திரும்பி நிற்கிறியா? அந்த பக்கம் பார்த்துக்கிறியா? போய் குத்திடுவோமா? ஒரு குத்திடுவோமா? இந்த பக்கம் திரும்பிட்டான். இவனா சயின்ஸ் எடுக்கணும். அவனை சயின்ஸ் எடுக்கணும் பார்த்துருவான். ஓடி எதுக்கு அப்படி கொள்ற? ட்ரிப் ஆயிடலாம் அவங்கள கொள்ளு. ஏய் உன்னை காப்பாற்றி விட பெரிய விஷயம்டா. இப்படி அப்படி உயிரை வாங்கக்கூடாது. சரி வாங்க போய் ட்ரிப் பார்ப்போம். இப்போ வாடா, வா வா வா. ஏய் ட்ரிப் ஆயிட மாட்டேங்க. நல்லா இருக்குங்க. இதுங்க அவனை முடிச்சுருவோம் போத. வா அடுத்த அவனுக்கு ட்ரிப் ஆயிரு தான். அந்த அவனுக்கு ட்ரிப் ஆயிரு இருக்கு. ஏய் வா 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 இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா வா. இப்போ வாடா எங்கடா இருக்க? என்ன காணாம போயிட்டான்? வா 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 வாடி 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 வா 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 வா. சின்ன பையன் முடிஞ்சு அவ்வளோதான். ஹலோ ரெட், சூப்பரான நாள் இன்னைக்கு. யாரா நீ ரெட்டுன்ற? யாருக்கு ரெட்டுன்னு கூப்பிட்றா? ஃபயர் ஹெட்னு கூப்பிட்றா. என் பேர் ஃபயர் ஹெட். அட கடை தெரிஞ்சுட்டேன், காப்பாற்றிட்டேன். Come on over. Let me give thanks proper like. நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்றேன். வா நீ தேர்ச்சிப்பட்ட ஹண்டர் தான், பார்த்தா தெரியுது. Guards to kill one bristleback. So the vanguards came through here? அப்போ வேன்கார்ட் இந்த வழியா தான் போனாங்களா? ஆமா, இப்போ கொஞ்சம் முன்னாடி தான். Headed south. அங்க இருக்க அந்த பிரிசல்பேக்கை போட்டு தள்ளிட்டு சவுத் சைடு போயிட்டாங்க அவங்க. ஆனால் அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஸ்ட்ராஞ்சர்ஸ் அந்த செத்து போன பிரிசல்பேக்ல இருந்து இது எடுக்க வந்தாங்க. அப்புறம் பார்த்தா அடுத்த பிரிசல்பேக் வந்துருச்சு. இடம் ரொம்ப கொடூரமா இருக்கு. இப்போ வேன்கார்ட் சவுத் பக்கம் போயிட்டாங்களா? ஆமா, இந்த மொத்த வேலையும் ஃபுல்லா முன்னாடி தான் சுத்திட்டு இருக்கு. அவங்க எல்லாத்தையும் போடுறதுக்கான் வேன்கார்டை சுத்திக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அப்படிதான் தெரிஞ்சுட்டேன். நீ இப்போ இந்த டாட்டை தாண்டி போகிறோம். ஒரு ட்ரிப் காஸ்ட் தரேன். இவனு ஏதோ ஒரு ட்ரிப் காஸ்ட் இல்லை, நான் பண்ணது ஃப்ரீயா தரேன். பார்க்க சூப்பரா இருக்கு. ஆமா, நான் சேஞ்ச் ஸ்கிரைப் வந்து பண்ணது. அதாவது அவன் சீரியஸான இடத்துல ஒர்க் ஆகும் சொல்லி தான் கொடுத்துருக்கேன். ஏய் இது ட்ராப்லாம் செம்மையாக்குங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கிடச்சிச்சு, இப்போ தான் கிடைக்குது. சேஞ்ச் ஸ்கிரைப் என்ன நடந்துச்சு? என்னமோ இல்லை யாரோ அப்படின்னோடனே அப்போ ஊழ்வன்டா சொன்னோன்னு வச்சு துப்புறேன். அவ்வளோ கோத்து வைக்கான்.
real interest in my wares. நான் டவுனில் இருக்கும்போது அவன் என்னைய பார்த்து ஏகப்பட்டது பிடிச்சிருந்துச்சு. ஓல்வன் டிஸ்கவுண்ட் சொல்லி எனக்கு ஆள் அனுப்புனியா, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. That Jeff Bucket set my workshop on fire. என்னால் ப்ரூவ் பண்ண முடியல, பட் என்னோட கடையை கொளுத்தி விட்டது அவன் தான். அதுக்கப்புறம் எங்கள் இடத்துக்கு டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கேன். Cable car operator told me the bristlebacks just appeared yesterday. அந்த கேபிள் கார்ல இருந்தவன் வந்து நேத்து தான் பிரிசர்வேஷன் செஞ்சது. எது பிரின்ஸ் தெரியுமா? Back in the day, me and him got. அவன் எப்படி இருக்கான்? அவன் நானும் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ரொம்ப ஜாலியா இருந்தான். அப்படி இப்படின்றேன். பிரிசல்பேக்ஸ் பத்தி சொல்லுப்பா. Can't say true. Just இல்ல அவன் சொன்னது உண்மைதான். திடீர்னு நேத்து சம்பந்தமே இல்லாம ஓப்பன் வந்துருச்சு. மத்தபடி எனக்கு வேற தெரியலன்ட்டேன். ஆனா நீங்களும் வேன்கார்டு மாறி மாறி வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. நல்ல வேலை அப்படின்றான். சரி அப்ப நம்ம கிளம்ப வேண்டியதான். அவ்வளவுதான். ஆமா நான் கிளம்புறேன். அப்புறம் ட்ரிப் கேஷ்க்கு ரொம்ப நன்றிப்பா. ஃபர்ஸ்ட் பார்ட்ல நமக்கு முத ட்ரிப் கேஷ் தான் தருவாங்க. அம்புக்கு போறோம். ட்ரிப் கேஸ்டர் ட்ரையல். Come by later if you want to try it out. ட்ரிப் கேஷ்க்கு ஒரு ட்ரையல் இருக்கா? அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல நான் முடிச்சிட்டேன்டா. சரி ரைட். வாங்க இரண்ட தேடி போவோமா? ஆஷம் ட்ரிப் கேஷ் கிடைச்சிருச்சு. ட்ராப்பை போட்டோம்னா அசால்ட்டாக சிக்குவாங்க. தானா உள்ள வந்து விழுவாங்க. ஏய் இன்னும் சாக மாட்டேங்க. எலிமிட் இருக்கிற ட்ரிப் ஃபயர் விழுச்சு. தெரியும்ப்பா நம்ம புதுசாக ட்ரிப் கேர் யூஸ் பண்ண நினச்சிக்கிட்டேன் அவன். சரி ரைட்டு. எங்கே போனாங்க காமிக்க மாட்டேங்குது மேப்பில். என்னமோ லெஃப்ட்டில் ஏதோ காமிக்குது. இவனா இந்தாங்க ட்ரையல் இருக்குங்க. ட்ரையலை ஃபாலோ பண்ணி போகணுமா? சவுத்துன்னு பேசாமல் மேப்பில் காமிக்கணும்னு நினச்சேன். இவங்க அப்படியே இந்த ரூட் எடுத்துக்குவோம். இந்த பச்சை கலர் இருக்குது. ஸ்ட்ராஞ்சரா ரைட். ஓகே இந்த ட்ரையலை ஃபாலோ பண்ணி போக வேண்டியதான். வாங்க போகலாமா? எவ்வளோ தூரம் போக போகுது ட்ரையலு? வண்டி எடுத்துகிட்டு போவோம். அதான் வண்டி வச்சுருக்கோமே. ஓகே போகலாம். ஓடு. ஏன்னா நடந்தே செத்துருப்பாங்க போல இருக்கே. வந்துட்டோங்க. இதுக்கு இன்னும் போகணுமா? இதுக்கப்புறம் இது வராதா? வண்டி வராதா? நம்ம தான் போகணுமா? எப்பாடே எவ்வளோ தூரம் நடந்துருக்கீங்க சாமியலா. நடந்தே செத்துருப்பாங்க. எப்பறம் அடுத்து போய் சண்டை விடுறேன். யாரோ சண்டை விடுற சத்தம் கேட்குது. வாங்க போய் பார்ப்போம். நம்ம பையன் தான் நினைக்கிறேன். ஏரன் மை பாய். அந்த அடிச்சா வாங்க. அவன் தான் நம்ம ஆளு. ஏரன் ஆசிரம சேர்ந்தவன். இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா தெரியுது. போடு. அவ்வளோதான். எப்படி முடிக்கிறாம்பாங்க தலைவன். மாஸ்க் காமிக்கிறாம்பாங்க. இன்னொன்று முடிஞ்சிருச்சு. இப்போ இதுதான். இதுக்காக தான் நான் உருவாக்கப்பட்டதே. ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறது, பெட்ரோல் பார்க்குறது எல்லாமே ரொம்ப போர் அடிக்குது எனக்கு. இதுக்காக தான் நான் செய்யப்பட்டேன் அப்படின்னு சண்டை விட்டுட்டேன். முடிச்சுட்டேன். ஒரே அடிதான். ஒரு சுத்தி ஒரு ஃபைட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் நான் சொல்றேன். நம்ம பார்த்தா ஜாலியா இருக்காங்க. போச்சு. ஐயோ பண்ணி தூக்கி விட்டுருச்சுங்க. பிரிசல் பேக்குங்க. நல்லா சண்டை விட்டேன். நம்மளை பார்த்த உடனே வாயை போல தான் அங்கே விட்டுட்டேன். எனக்கு வாங்க கவுரா வாங்க. சின்ன பையன் பிரிசல் பேக்கு. சின்ன பையன் கொடுக்குற மாதிரி. மேலே வரணும்ல சின்ன பையனால. ஓகே அங்கே எங்கள் மீதி நான் பார்த்துக்கிறேன். ஓகே நம்ம இறங்க வேண்டியதான். எனக்கு தான் தெரியுமே. ஒரே அடி தான். அசையாமல் நின்றானா கரெக்டாக அவனோட கேனிஸ்டர் அடிச்சிடலாம். அதான் கேனிஸ்டர். அடி வாங்கிட்டானா முடிஞ்சு. ஐயோ திருப்பிட்டானே. அவ்வளோதான் முடிஞ்சு. முடிஞ்சு. சின்ன பையன். இன்னொருத்தர் இருக்கானா? கேனிஸ்டர் அடி வாங்கிடு. ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. ஐயோ மறுபடியும் மிஸ் ஆயிடுச்சு. விளங்காது. கேனிஸ்டர் அடி வாங்க மாட்டேங்கிறான். ஓடி வரான். கேனிஸ்டர் மிஸ் ஆகுது. மிஸ் ஆயிடுச்சு. அம்மாவும் காலி ஆயிடுச்சு. இப்போ வாடா. அவ்வளோ ஆசம் செத்துட்டான். இன்னி அவனை விட்டுறலாம். நான் சொல்லலை. இன்னி அவனே செத்துருவான். இருந்தாலும் ரொம்ப டைம் எடுக்கிறான். அவ்வளோதான். என்ன ஆளுங்க இன்னும் அவனோட தெரியாம போல. யாரு? ஸ்க்ராஞ்சரு. சின்ன பையன். நான் அசால்ட்டாக முடிச்சிருப்பாங்க. இந்த ஸ்க்ராஞ்சர்ன்றவங்க என்னோட புல்லட்டை வேஸ்ட் பண்ணுறதே வேலையாக போச்சு. இப்போ அடி பயங்கரமாக இருக்குங்க. இந்த வாங்கிக்கோ. ஐயோ அவனோட மண்டைக்கு மேலே அதே தான். அந்த கொண்டமாக இருக்கலாம். அதை அடிக்கணும். போடு.
my chance. அவ்வளோதான் முடிஞ்சு. ஆஷம் முடிஞ்சிச்சு. இன்னும் ஆளு இருக்காங்களா? இல்லை அவ்வளோதான். இறன்ட்ட பேசணும். லூட் அடிச்சு தான் வருவேன். வெயிட் பண்ணு. ஏங்க காயிலாம் கிடைக்கிது. இன்னும் ட்ரெஸ்லையும் காயில் ஓப்பன் பண்ணல, நம்ம வச்சுக்க வெப்பன்லையும் காயில் ஓப்பன் பண்ணல. என்னங்கடா அந்த காயில் வச்சுனாடா மணி அடிக்கவா? சை, நானும் எவ்வளோ லூட் முடிக்கிறேன், எவ்வளோ சைடு மிஷின் முடிக்கிறேன். ட்ரெஸ்ஸு ஒன்று உருப்படியாக கிடைக்கல, வெப்பன் ஒன்று உருப்படியாக கிடைக்கல. வெப்பன் ஸ்லாட்டே ஃபுல்லாகலை பார்த்தீங்களா? நிறையா ஸ்லாட் சும்மா கிடக்கு. அலாய், நீ என்னை பாதி வழியில் பார்த்துருக்கலாம் வந்துட்டேன். Caught me in my best, as usual. நான் நல்லா சண்டை போட்டுருக்கும்போது கவனிக்காம அடிச்சிச்சு. எப்பயும் போலாம். நீ கஷ்டமான அப்படியே முடிச்சிட்டேன். நான் சும்மா எக்ஸ்ட்ரா இருந்தாங்களா தானே முடிச்சேன் அப்படின்ட்டா. எந்த அளவுக்கு குடிக்குது? Who needs ribs? யாருக்கு ரிப்ஸ் தேவை? எப்போ I'm good. ரிப் உடஞ்சிருச்சா? அப்போ நல்லா தான் இருக்கு. Okay, well, சரி, அப்புறம் come all the way to the Daunt just to watch me get ready. நீ இவ்வளோ தான் டாண்ட் வந்ததுக்கு நான் அடி வாங்கதை பார்க்கல. ஸோ என்ன விஷயம்? நான் எம்பசி நடக்க வைக்கணும். நான் வெஸ்ட் சைடு போகலாம், மேற்கு சைடு. வேற நான் ஸ்பயரில் பண்ணது, நம்ம பண்ணது அந்த இடத்துல நம்மளோட பிரச்சனை முடியலை. நம்ம சும்மா ஸ்லோ தான் பண்ணியிருக்கோம். அதை இன்னும் நம்ம நிறையா வேலை செய்ய வேண்டியது இருக்கு. அப்படியா? அது ரொம்ப சந்தோஷம். பிரச்சனைன்றது கிரேட்னு சொல்ல நான். Whatever you're up against, your spear, my hammer, just like old times. நீ எப்போ ஏதோ ஒரு சண்டை போட போய் நானும் வரேன். நம்ம பழைய மாதிரி திருப்பி சண்டை போடுவோன்றேன். எனக்கு எம்பசி இப்போயே நடந்தாகணும். எனக்கு நீ ஹீல் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ண முடியாது. 2 நாள் தான் நான் சரியாயிருவேன். நீ ஒருவேளை உனக்கு அடிபடாட்டியும் கூட நான் அதை வந்து தனியாக பண்ணி ஆகணும். நான் தனியாக பண்ண தான் நல்லதுன்றான். தனியா தெரிஞ்சது தானே அப்படின்றான். I hate to interrupt the romance, but I'm pretty banged up here. உங்களுக்கு நடக்குது நிப்பாட்டுறது பிரச்சனை. This just keeps getting. உங்களோட நடக்க பேச்சு பார்த்தேன், தடுக்க விரும்பல. பட் நான் ரொம்ப அடிபட்டிருக்கேன். சரி இருடா வரேன்டா அப்படின்றான். அவனை தான் அவன் பாதுகாத்து வந்தோன்னா. I'll go to Barren Light, get. நான் போய் பேரன் லைட் போய் ஹீல் ஆகிக்கிறேன். If you want this embassy to happen, உனக்கு அந்த எம்பசி நடக்கணும்னு நினைச்சேன்னா நம்ம அந்த சன் பிரிஸ்ட் ஸ்டுடியோ வாடிஸ் வேணும் நம்மளுக்கு. எனக்கு தெரியும் அவனை. நான் போற வெள்ள விசல் பாக்ஸை பூரா கிளியர் பண்ணி அவனை திருப்பி அங்கே அனுப்புறேன். அப்போ அது கேட்கறத பார்த்தா குட் பை சொல்ற மாதிரி இருக்கே நீ சொல்றது. என்ன சொல்ல வர நீ? சாரி சொல்றியா? இதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன பேசுற நீ? சரி மறந்துடு, ஒண்ணுமில்ல அப்படின்றான். இல்ல ஏதோ மாதிரி சத்தம் கேட்டுச்சு, என்னன்னு சொல்லு அப்படின்றான். சரி நான் சொல்றேன். அந்த ஸ்பைரல் நடந்த சண்டைக்கு அப்புறம் நீ அப்படியே போயிட்ட. ஒரு ஹேண்ட் ஷேக் கூட கொடுக்கல, அப்படியே போயிட்ட. எங்களை மாதிரி மக்கள் நம்மலாம் சேர்ந்து ஒன்னா சண்டை போட்டோம். ஆனா நீ ஒரே நாள காணாம போயிட்ட. எந்த ஆள் அப்படி பண்ணுவாங்க? நம்ம நல்லவ மாதிரி கொடுப்போம், ஹார்ட் தான் கொடுப்போம். someone who doesn't have time for this, someone who had a good reason, someone who had no other. வேற வழி இல்லை எங்களுக்குன்ற மாதிரி சொல்லிடுவோம் நம்ம. ஏன்னா ஏரன் நல்ல பையன், நம்ம பையன். ஏரண்டு என்ன மன்னிச்சிரு. நான் விட்டுட்டு போனப்ப உனக்கு ஈஸியா இல்லை எனக்கு தெரியுது. அது இப்போ ஈஸியா எனக்கு புரியுது. ஆனால் நான் பண்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்ன்ற போறான்னு நினைக்கிறேன். ஆமா, பூமியில இருக்க எல்லா உயிர்களுக்கும் ஆபத்து இருக்கு. நான் மட்டும் தான் அதை சேவ் பண்ண முடியும். பூமியில இருக்க லைஃபேவா அப்படின்றான். ஆமா, எல்லாமே செத்துக்கிட்டு இருக்கு. அப்ப நான் ஹெல்ப் பண்றேன் உனக்கு. உன்னால பண்ண முடியாது. நீ சண்டை வரதுக்கு மிஷின் இல்லை, கொல்றதுக்கு மிஷின்ஸும் இல்லை. நான் செய்ய போறத உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது என்னால. எனக்கு சரி அப்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக நம்புறேன் நினைக்கிறேன். ஆனா கடவுளே என்னை காப்பாத்துறான்றான். சரி எனக்கு இங்கிருந்து நான் கிளம்ப முடியாதான்? நான் பேரன் லைட் போறேன். நீ வேற இடத்த தேவைப்படுவ. நீ இல்லாமலே போயிடுவேன். நீ பேரன் லைட்டே கிளம்பு அப்படின்ட்டான். வந்து இறக்கி விட்றேன் மாதிரி சொல்லலாம் நம்மளாலே. இல்லை நானே போய்க்க வேண்டாம். ஓகே, அப்போ நம்ம டாண்ட்ல இருக்க ப்ரெஷர் பாக்ஸ் அப்புறம் கிளியர் பண்ணோம். கடுப்பாக்கியாங்க தெரியுதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஸ்லோ தான் பண்ணுவோம், நீ எப்படி அதை பார்த்துக்கன்றேன். பார்த்தா இது நம்ம கடுப்பில் வைக்கான்னு. கிளியர் த டாண்ட், கோ டு த சோர்ஸ் ஆஃப் வெடிச்ச இடத்துக்கு போய் அங்கே இருக்க டாண்ட்டை கிளியர் பண்ணுன்றாங்க. அங்கே என்ன இருக்குன்னு தெரியல, வாங்க போய் பார்ப்போமா. ஏய் இங்கிட்டு வாடா. ஆனால் பைத்தியக்காரன் அந்த பொந்தில் போய் மாட்டிக்கிட்டு வர மாட்டேன்றேன்.
விசில் அடித்தா வருவானா? தலைமை விசில் அடிக்குமா? அங்கே தான் மிஷின் நடக்குது. இருந்தாலும் எதுக்கு வண்டி இருக்குமோ? ஓகே வா போவோம். ஓகே ஸ்பாட்டன்ஸ், இந்த இடத்துல முடிச்சுக்கலாமா? 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்கில் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸ்கில்லை வச்சு என்ன உனக்கு என்ன அது? ஓரா வாரியர் காம்போ அட்டாக்கு 1 2 3 4 5 கடைசியாக என்னது? நல்லா இருக்கே. ஆர்டர் கோல்டு. இது லைட் அட்டாக்கு டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணும், லெவல் இன்க்ரீஸ் பண்ணுது. R2 ஸ்ட்ரைக்கு ஃபர்ஸ்ட் டு ஸ்ட்ரைக் அண்ட் எனிமி வித் மீலி அட்டாக் பில்ட் அப் ஸ்கொயர் தென் பிரஸ் R2 சார்ஜ் டேப் R2 எனர்ஜி சைஸ். இதெல்லாம் நான் முதல்ல பண்ணனே. சரி ரைட்டு பண்ணியாச்சு. நம்ம மீலி பிட்லேயே அதான் பண்ணோம். காம்போ தானே, சரி போட்டுவிடுவோம். அடுத்து என்ன இருக்குது? கிரிட்டிக்கல் டேமேஜா? அது எல்லா டேமேஜ் எல்லாம் செத்துடுறாங்க. என்னடா இதெல்லாம் ஒரு ஸ்கில்லாக தரீங்க? நான் கிரிட்டிக்கல் ஸ்ட்ரைக் கேட்கணும் நானே பண்ணிட்டு இருக்கேனடா. எக்ஸ்ட்ரா பூஸ்ட் தருமா? ஓகே சென்டர் பார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடுவோமா? எவ்வளோ ஸ்கில் வேணும்? 3 ஸ்கில் கரெக்டாக 3க்கு 3 இருக்கு. அதை அன்லாக் பண்ணிட்டோமோ? இல்லை இப்போதான் அன்லாக் பண்ணுறேன். ஆஷம். இதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிட்டு ஏன் ட்ரை பண்ணவே இல்லைங்க. அடுத்த தடவை ட்ரை பண்ணுவோம் அடுத்த ஃபைட்டில். ஆமாம் இப்போ தான் எடுத்திருக்கேன், ட்ரை பண்ணி பார்க்கவே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணிக்கேன். வலார் சர்ச்சு. ஓ அதாவது யூஸ் பண்ணி அடித்தோம்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹை டேமேஜ் கொடுக்கும் போட்டிருக்கான். டாக்டிக்கல் கேம் பிளே. வார் இஸ் ஃபுல் ஆக்டிவேட் த வலார் சார்ஜ் அன்லாக் அடிஷ்னல் லெவல் ஆஃப் வலார் சார்ஜ் ஸ்கில் ப்ளே. ஓ நம்ம அந்த வலார் சார்ஜை வந்து இன்னும் பவர் அப் பண்ணலாம் போலங்க. ஓகே ஓகே ஃபைட்டு வந்து மெயினான சண்டை நம்ம பக்கத்துக்கு போன்றான். ஓகே ஓகே ஸ்பாட்டன்ஸ், இன்றைக்கி இங்கே முடிச்சுக்குவோன்னு நினைக்கிறேன். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாக நம்ம சுற்றி சண்டை ஓடணும் மெயினான தெரிஞ்சு. மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கேமில் கண்டென்ட் பிடிக்கல, ஏதாவது பிடிக்காத விஷயம், ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத விஷயம் நான் பண்ணேன்னா கமெண்ட்டில் போடுங்க, அதை நான் மாற்றிக்க பார்க்குறேன். அதே மாதிரி இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் பார்க்கணும், ஹரிசான் கேம் பிளே இன்னும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டெய்லியும் இரவு 9 மணிக்கு செக் பண்ணி பாருங்கள். டெய்லியும் வீடியோ இனிமேல் ராத்திரி 9 மணிக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். அது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதிரி ப்ளே ஸ்டேஷன் கேம்ஸ், ஸ்டோரி கேம்ஸ், AAA கேம்ஸோட வீடியோ கண்டென்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு That the strength is the strength to make a stand. Ghost Stop Gaming.